ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஆர்டி ஆப் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. கோல்டு காயின்லாம் எந்த ஆப்ஷனுக்குள்ளே சிஸ்டர் இருக்குது, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. நானும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆப்பை வந்து அப்டேட் பண்ணிட்டேன். இன்றைக்கி கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா 8510 ரூபா 22 கேரட் கோல்டோட ரேட்டு. ரொம்ப அதிகமாகவே கோல்டோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இப்போ வந்து நாளைக்கு ரேட் என்னன்றது இன்றைக்கி நைட்டு நமக்கு தெரியும், இல்லை ஏர்லி மார்னிங் வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியும். இன்னும் 2 டேஸ் கழிச்சு என்ன நடக்க போகுது அதெல்லாம் நமக்கு யாராலையுமே வந்து ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. ஸோ சீட்டு கட்டுறவங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு இப்போது கம்மியாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் கட்டலாம். இல்லைனா வெயிட் பண்ணி கூட நீங்கள் பார்த்துட்டு கட்டலாம். இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது, கம்மியாகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இப்போ வந்து நாங்கள் கோல்டு காயின் வாங்கலான் இருக்கோம். இந்த மந்தோட எண்டு ஏப்ரல் 30 அக்ஷய திருதி வருது இல்லையா, அதுக்கு வந்து 1 கிராம் காயின் எவ்வளோ வருது, மொத்தம் எல்லா கிராம் காயினும் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அக்ஷய திருதிக்கு பார்த்தீங்கன்னா ஜிஆர்டி பொறுத்தளவுக்கு கோல்டு காயினுக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ணுற ஆப்ஷன் வந்து இருக்கும். இப்போ இருக்கிற ரேட் படி நான் ஆப்பில் செக் பண்ணிவிட்டு 1 கிராம் 2 கிராம் எல்லாமே எவ்வளோ வருது அப்படின்ற மாதிரி பார்த்துருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா 1 கிராம் காயின் வந்து 8944 ரூபா வேஸ்டேஜ் அண்ட் ஜிஎஸ்டி சேர்த்து. 2 கிராம் காயின் வந்து 18,000 ரூபாய் கிட்ட வருது. 4 கிராம்ஸ் வாங்கணும் அப்படின்னா 35,762 ரூபா வருது. இப்போ 1 பவுன் வாங்கணும் கோல்டு காயின் வந்து பார்த்திங்கன்னா நியர்லி வந்து 72,000 கிட்ட போயிடுச்சு. கோல்டோட ரேட் வந்து 68,000 69,000 இருந்தாலும் இந்த ஜிஎஸ்டி எல்லாமே நம்ம பே பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்குது. அது எல்லாமே சேர்த்தா நியர்லி வந்து 72,000 வந்துருச்சு இப்போ இருக்கிற ரேட் படி. ஜிஆர்டி ஆப் வந்து ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. இதில் நீங்கள் போய்ட்டு மேலே இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா 24 கேரட் கோல்டு ரேட் என்ன, 22 என்ன, பிளாட்டினம் ரேட், சில்வர் ரேட் எல்லாமே வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகி இருக்கும். இப்போ வந்து கோல்டு காயின் வந்து எந்த ஆப்ஷனுக்குள்ளே போகணும் அப்படின்னு கேட்டிங்க. இதில் போய்ட்டு கோல்டுக்குள்ளே இருக்கிற ஆப்ஷனுக்கு போனோன்னா இதில் வந்து கோல்டு காயின்ஸ் வந்து வரல. நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்ச்சில் போய்ட்டு தான் கோல்டு காயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணேன். கோல்டு காயின்ஸ்னு சர்ச் பண்ண முன்னாடி வந்த மாதிரியே எல்லா காயின்ஸும் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதை நீங்கள் ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன காயின், அதோட ப்ரைஸ் பிரேக்கப் எல்லாமே வந்து பில் மாதிரி இங்கே கீழே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கோல்டோட ரேட் வந்து 8510, 1 கிராம் வந்து எவ்வளோ, அதுக்கு வந்து 2% வேஸ்டேஜ் போட்டாங்கன்னா 170 ரூபா. அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அதோட வேல்யூக்கு 3% ஜிஎஸ்டி போட்டால் 8,941 ரூபா வருது. 1 கிராம் கோல்டு காயினோட ரேட்டு. நீங்கள் ஆட் பண்ணி வாங்கணுன்னாலும் வாங்கிக்கலாம், இல்லை வீடியோ கால் பண்ணி அந்த காயினை பார்த்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ற வீடியோ எல்லாமே நான் வந்து செப்பரேட்டாக சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதால பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட கமெண்ட் என்னென்னா, என்ன சிஸ்டர் ரேட் வந்து இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, எங்களுக்கு சேவ் பண்ணுற மைண்ட் செட்டே போயிடுது, இனிமேல் வந்து மிடில் கிளாஸ் பீப்புளுக்குலாம் கோல்டுன்றது ஒரு பாசிபிளான விஷயமே கிடையாது போல், நான் ஸ்டாப் பண்ண போகிறேன் அந்த மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. எல்லாருக்குமே ஒரு ரேட் இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த மாதிரி தாட்ஸ்லாம் வரதான் செய்யும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ ஒரு 5,000 கோல்டில் சேவ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த 5,000 நீங்கள் சேவ் பண்ணிகிட்டே வாங்க. அதுக்கு எவ்வளோ கிராம்ஸ் கிடைக்குதோ வந்து கிடைக்கட்டும். அதனால நீங்கள் ஸ்டாப் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் கழித்து ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ வந்து ஒரு 7,000 ரூபாய் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து 7,000லாம் வாங்க முடியாது, என்ன இவ்வளோ ரேட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி நம்ம எல்லோரும் என்ன நினைக்கிறோம்னா 8,000 வந்தாலே இப்போ ஓகே தான், கொஞ்சம் 8,000 கம்மியானாலே ஓகே தான் அந்த மாதிரி நினைக்கிறோம். ஹிஸ்ட்ரியை செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கோல்டு ரேட் வந்து கொஞ்சம் தான் கம்மியாகுமே தவிர பெருசாக ரொம்ப கீழே போனதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை. அதாவது மிராக்கிள் இந்த மாதிரி நடந்தால் தான் அதுக்கு வாய்ப்புகள் அதிகம். உங்களால் எவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ண முடியுமோ அவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணிகிட்டே வாங்க. அது 1 கிராம் கிடைக்கிற இடத்துல 1/2 கிராம் கூட கிடைக்கட்டும், ஆனால் நீங்கள் சேவ் பண்ணுங்கள். இந்த அமௌண்ட்டை நம்ம இதில் இவ்வளோ சேவ் பண்ணிட்டோம் அப்படின்ற சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு இருங்க. இதை நினச்சி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு பண்ணாமல் அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க வேண்டாம். கோல்டே நேற்று ஆர்ஹெச் சிஸ்டர் கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அந்த தங்கம் அப்படிங்கிறவங்களே கனவாக இருக்கிறவங்க, அதை டச் கூட பண்ணி பார்க்க முடியாத இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள விட கடவுள் நம்மளை பிளெஸ்டாக வச்சுருக்காரு அப்படின்னு தான் நம்ம ஃபீல் பண்ணணும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் சேவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதை தான் நிறைய பேர் கமெண்ட்லேயும் மாற்றி மாற்றி வந்து நம்மளோட இதை வந்து சொல்லிக்கிறோம். ஸோ நீங்கள் அதுக்காக ரொம்ப ஃபீல் பண்ண வேணாம். இது ரிலேட்டடாகவே நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. எல்லாருக்கும் நான் தனித்தனியாக ரிப்ளை பண்ண முடியாது அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோஸ்லேயே சொல்கிறேன். நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோ சேவ் பண்ணிவிடுங்க. அதுக்கு கம்மியாக கிடைக்குது அதிகமாக கிடைக்குது அந்த மாதிரி பார்க்காதீங்க. தங்கம் மட்டும் இல்லை, எல்லாத்தோட ரேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சேவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் வந்து எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
அப்புறம் இன்னொரு சஜஷன் வந்து நான் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு நினச்சேன். இது வந்து என்னோட ஒய்டி ஸ்டுடியோ ஆப். அதாவது அந்த யூடியூப்பில் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுவோம் இல்லையா? அந்த ஆப் இது. இதில வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் வந்து டேக் பண்ணுவாங்க. இப்போ ரீசென்ட்டா நெறைய யூடியூபர்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஷார்ட் வீடியோல அஃபிலியேட்ன்னு போட்டு கார்னர்ல வரும். நீங்க பார்த்துருப்பீங்க. இது வந்து டேக் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்தே நமக்கு வந்து மெயிலும் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி வருது. இந்த மாதிரி டேக் பண்ணா பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் வந்து ஏர்னிங்ஸ் கிடைக்கும். இது வந்து நான் லாங் வீடியோஸில வந்து நான் உங்கள டிஸ்டர்ப் பண்ணல. ஷார்ட் வீடியோஸில பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ் நான் வந்து ஃப்ளிப்கார்ட்லயோ, அமேசான்லயோ வாங்குறத வந்து நான் வீடியோ போடுறேன். நீங்க வாங்கணும் அப்படின்ற கம்பல்சரி கிடையாது. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா மட்டும் அந்த லிங்க் நீங்க வந்து டச் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லாட்டி ஜஸ்ட் நீங்க வீடியோ பார்த்தா கூட போதும். சேவிங்ஸ் பத்தி இவ்வளோ பேசிட்டு இந்த மாதிரி வீடியோஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மட்டும் வந்து வாங்கிக்கோங்க கிளிக் பண்ணி. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரொமோஷனுக்காக இத வந்து நான் சேல் பண்ணா எனக்கு வந்து அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்றதுக்காக நான் நெறைய ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கி பண்ணுறது கிடையாது. என்னோட யூஸ்க்காக, தேவைக்காக நான் என்ன ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்குறேனோ, ஒரு மந்த்லி வந்து ஒரு 5 to 10 வீடியோஸ்க்குள்ள ஷார்ட்ஸில் வந்து நான் போடலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஏன்னா சேவிங்ஸ் ரிலேட்டடா நான் ஷார்ட் வீடியோஸும் அப்லோட் பண்ணுறதே கிடையாது. ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணா மட்டும் தான் சப்ஸ்கிரைபரும் இன்க்ரீஸ் ஆவாங்க. அதனால என்னோட சப்ஸ்கிரைபர் வந்து என்ன தப்பா நினச்சிக்காதீங்க. நான் சம் ப்ராடக்ட்ஸ் மட்டும் அப்பப்போ வந்து நான் ஷார்ட்ஸில் போடுறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா மட்டும் வாங்குங்க. இல்லாட்டி நீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா வாங்கணும் அப்படின்ற நீட் கிடையாது. கண்டிப்பா வாங்கணும் அப்படின்னும் நான் வீடியோஸ்ல வந்து ஷேர் பண்ண மாட்டேன். நான் இப்போ உங்களுக்கு வீடியோவோட வியூஸும், அதில வந்து எவ்வளோ பேமெண்ட் வரும் அப்படின்றதையும் காமிக்கிறேன். இப்போ நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஜிகோல்ட்ல சிங்கிள் அமௌண்ட் போடலாமா? ஸ்ப்ளிட் பண்ணி போடலாமா? அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு 1361 வியூஸ் கிட்ட போயிருக்கு அதுக்கு. அதுக்கு வந்து வாட்ச் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 46 மணி நேரம் வந்திருக்கு. 3 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இதில வந்து ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, ₹47 தான் வந்திருக்கு. இதை விட கொஞ்சம் அதிகமாக வியூஸ் போனதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுவும் நம்ம இப்போ ரீசெண்டாக அப்லோட் பண்ண வீடியோ தான். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3500 வியூஸ் வந்து போயிருக்கு. இந்த 3500 வியூஸ்க்கே பார்த்திங்கன்னா எவ்வளோ நமக்கு ரெவென்யூ கிடச்சிருக்கும்னு பார்த்திங்கன்னா ஒரு 159 இந்த மாதிரி தான் கிடைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து 2 மாதம் 3 மாதம் ஆனால் தான் ஒரு ஏர்னிங்ஸ்னு வரும். நான் போடுற கம்யூனிட்டி போஸ்ட்டுக்கோ ஷார்ட்ஸ்க்கோ பார்த்திங்கன்னா பெருசாக ரெவென்யூ வராது. ஷார்ட்ஸுக்கும் நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். லாஸ்ட்டாக போட்டது பார்த்தீங்கன்னா, லலிதாவோட 0% வேஸ்டேஜ் இருக்கு இல்லையா? அந்த வீடியோ தான் போட்டோம். இதுக்கு வந்து 6800 வியூஸ் போயிருக்கு இந்த ஷார்ட்ஸுக்கு. ஷார்ட்ஸ்க்கு வந்து 15,000 பேர் வந்து 15 பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. 6800 பேர் பார்த்துருக்காங்க. ஷார்ட்க்கு வந்து உங்களுக்கு 7000 வியூஸ் கிட்ட நியர்லி போனாலும் ₹5 ₹10 இந்த மாதிரி தான் வரும். இதுக்கு வந்து எனக்கு ₹5 தான் கிடச்சிருக்கு. நான் இதை உங்கள்கிட்ட டாலரில் கூட காமிக்கல, கன்ஃப்யூஸ் ஆகும்னு. ருப்பீஸில் தான் வந்து காமிச்சிருக்கேன். நீங்கள் பாருங்கள். அதனால நான் இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணி நான் வந்து டேக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் 2 பேர் வாங்குனா கூட அதில் ஒரு ₹10 ₹100 இந்த மாதிரி கிடைக்கும். அதுக்கு எவ்வளோ ருப்பீஸ்க்கா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நெறைய பேர் கேட்பீங்க. அதுவும் நான் சொல்லிடுறேன். 7%ல இருந்து 11% வரைக்கும் அதில் வந்து ஒரு ப்ராடக்ட்க்கு வந்து ரெவென்யூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து ₹100 உள்ள ஒரு பொருளை வந்து டேக் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு அதில் வந்து 10% கிடைக்கும். ஒருத்தர் வாங்குனாங்கன்னா. அப்போ ஒருத்தர் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ₹10 கிட்ட எனக்கு அதில் கிடைக்கும். அப்போ ஒரு 10 பேர் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஷார்ட்ஸ் மூலமாவோ இல்லை லாங் வீடியோ போட்டேன்னா, அந்த லாங் வீடியோஸ் மூலமாவோ ஒரு 10 பேர் பர்ச்சேஸ் பண்ணும்போது ₹100 கிடைக்கும். இப்போ வந்து ஒரு ₹1000 உள்ள ப்ராடக்ட்டை நான் வந்து பண்ணுறேன்னா, ஒருத்தர் வாங்கும்போதே பார்த்தீங்கன்னா ₹100 கிட்ட கிடைக்கும். இப்போ நீங்கள் ரீசெண்டாக நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துருப்பீங்க. அதுலேயே அஃபிலியேட் அப்படின்னு சொல்லிட்டு கார்னரில் இருக்கும் இல்லையா? இல்லை அவங்களோட ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி இருக்கிறத டேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதை கிளிக் பண்ணி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு ரெவென்யூ கிடைக்கும். ரீசெண்டாக நீங்கள் பார்த்து ஷார்ட்ஸ்லேயோ, லாங் வீடியோலேயோ இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து ஷேர் பண்ணதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எகெயின் சொல்கிறேன், இந்த மாதிரி வந்து ஷார்ட் வீடியோ நிறைய கிடையாது. கம்மியாக வந்து நான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ண போகிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்குங்க. உண்மையாகவும் சொல்லிடுறேன், நீங்கள் வாங்குகிற பொருள் மூலமாக எனக்கு வந்து 7%லேருந்து 11% வரைக்கும் கமிஷனும் கிடைக்கும். அது நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி வாங்குனீங்கன்னா மட்டும். நிறைய யூடியூபர்ஸ் இது மாதிரி இப்போ வீடியோ போட்டுட்ருப்பாங்க. நீங்கள் பார்த்துருந்தீங்க, நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு.
இத பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ வந்து கோல்டு ரேட் இப்படி இப்போ ரூ. 8,510 இருக்கும்போது காயின்ஸ் வந்து வாங்கணும்னா இவ்வளோ அமௌண்ட் தான் நீங்க சேவ் பண்ணணும். இத விட கொஞ்சம் அதிகமாகலாம், கம்மியாகலாம். அக்ஷய திருதி அப்போ பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா, ஒரு கிராமுக்கு வந்து உங்களுக்கு ₹170 கிட்ட இதில கம்மியாகும். இதே ரேட் வந்து மெயின்டெயின் ஆயிட்டு இருந்துச்சுன்னா. ஏன்னா, அந்த 2% வேஸ்டேஜ் நம்ம கொடுக்க தேவையில்ல இல்லையா? அதனால கம்மியாகும். அத மட்டும் நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு 9000 சேர்க்கணும் அப்படின்ற டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா, 1 கிராம் வந்து ஈஸியா சேவ் பண்ண முடியும். சிடிஆர்லாம் பே பண்ணிட்டீங்க, இல்ல குறையுங்கிறதுக்காக வெயிட் பண்ணுறீங்களா? அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ.